வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நம்மை பயமுறுத்துவதற்காக வராது, நம்மை மாற்றுவதற்காகத்தான் வருகிறது. இது ஒரு பேய் கதை, ஆனால் பயமாக மட்டும் இல்லை, வாழ்க்கை மற்றும் ஒரு உண்மை கதையும் கூட. திருவண்ணாமலை அருகே ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் நல்லவன்தான், ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் தன் பெற்றோர்களை மதிக்கவே மாட்டான். அம்மா அப்பா பேசினால் கோபப்படுவான். எனக்கு என் வாழ்க்கை இருக்கு, நீங்க தலையிடாதீங்க என்று அடிக்கடி சொல்லுவான். ஒரு நாள் இரவு கார்த்திக் நண்பர்களுடன் வெளியில் இருந்து வீடு திரும்பி கொண்டிருந்தான். அது அமாவாசை இரவு. நாளை அமைதியாக இருந்தது. காற்று கூட விசித்திரமாக வீசியது. கார்த்திக் வீட்டிற்கு அருகே வந்தபோது திடீரென்று ஒரு பெண்ணின் அழுகை சத்தம் கேட்டது. ஐயோ, உதவி செய்யுங்கள் என்று ஒரு மெலிந்த குரல். கார்த்திக் சற்று பயந்தாலும் எங்கே இந்த சத்தம் வருகிறது என்று பார்த்தான். சாலையின் ஓரத்தில் ஒரு வெள்ளை உடை அணிந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். அவளின் முகம் தெளிவாக தெரியவில்லை. என்னாச்சு என்று கார்த்திக் கேட்டான். அந்த பெண் மெதுவாக தலை தூக்கி பார்த்தாள். அவளின் கண்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. உன் அம்மா அழுகிறாள், நீ கேட்கலையா என்று அவள் கேட்டாள். கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். என் அம்மா, என்ன பேசுறீங்க என்று கேட்டான். அந்த பெண் சிரித்தாள். நீ வீட்டில் இருக்கும்போது கூட உன் அம்மா தனியா அழுவதை பார்த்ததே இல்லையா? அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனசை குத்தியது. அவன் கோபமாக சொன்னான். நீ யாரு? அந்த பெண் மெதுவாக பேசினான். நானும் ஒருத்தி மகள்தான், ஆனா என் அம்மாவை மதித்ததற்காக இப்ப இந்த உலகத்தில் இல்லை. கார்த்திக் உடம்பு முழுக்க நடுங்கியது. என்ன சொல்றீங்க என்று கேட்டான். அந்த பெண் சொன்னாள், பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது அவர்களை மதிக்காத பிள்ளைகள் பிறகு வாழ்க்கை முழுக்க வருத்தப்படுவார்கள். அவள் கண்ணீருடன் கார்த்திக்கை பார்த்தாள். நீ இன்னும் வாய்ப்பு இருக்கும்போது மாற்றிக்கோ. அப்படி சொன்னவுடன் ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. அந்த பெண் மெதுவாக மறைந்து போனாள். கார்த்திக் பயந்து ஓடிக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். வீட்டில் வந்து பார்த்தான். அவன் அம்மா உண்மையிலேயே அமைதியாக அழுந்து கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மெதுவாக அம்மாவிடம் சென்று மன்னிச்சுக்கோ அம்மா என்று சொன்னான். அம்மா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அந்த நாள் முதல் கார்த்திக் தனது பெற்றோர்களை மதிக்க ஆரம்பித்தான். சில நேரங்களில் பயமாக தோன்றும் சம்பவங்களே நம்ம வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போகும். பெற்றோர்கள் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள். அவர்களை மதிப்பது நம்முடைய கடமை மட்டும் இல்லை, அது நம்முடைய ஆசீர்வாதம். பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை மதியுங்கள். அவர்கள் இல்லாத போது வருத்தப்பட்டாலும் பயனில்லை.